இதிலே கர்ம யோகம்னு பெயர் கிடையாது. சொர்க்கத்துக்காக இதை செய்தேன், வீடு கிடைக்கிறதுக்காக இதை பண்ணேன், கல்யாணம் ஆகிறதுக்காக இதை பண்ணேன், பிள்ளை பிறக்கிறதுக்காக இதை பண்ணேன், இப்படி செய்து கொண்டிருந்தால் நான் தர்மம், அர்த்தம், காமம் இந்த 3 புருஷார்த்தங்களுக்குள்ள தான் சுத்தின்னு இருக்கேன்னு அர்த்தம். இது 3ஐயும் விட்டு முக்தி அடையணும்னு ஆசை வந்து விட்டால் அதற்காக நான் பக்தி யோகம் செய்ய போகிறேன், பகவானை பற்றி தியானம் செய்து அதன் மூலம் அவருக்கு அடையப் போகிறேன்னு சொன்னால் அப்போது கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டும். அப்ப எனக்கு ஸ்வர்க்கம் தேவையில்லை, அந்த உயர்ந்த பதவிகள் தேவையில்லை. ஆனால் கர்மத்தை செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும் என்றால் அந்த கர்மங்கள் தான் நம்முடைய மனதை தூய்மையானவையாக ஆக்குகின்றன. கர்மம் செய்ய 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 நம்முடைய பழைய பாபங்கள் எல்லாம் விலகும். ஒரே கர்மம் அதனுடைய பயனில் ஆசையோடு நான் செய்தால் அந்த பயனை கொடுத்து விடும். உன் பயனில் எனக்கு ஆசை இல்லை, பகவான் சொன்னதுக்காக உன்னை செய்கிறேன் நினைத்தால் நான் செய்து வைத்த பழைய பாபங்களை போக்கிவிடும். ஒரே கர்மத்துக்கு 2 சக்தியும் உண்டு. நான் புதுசாக ஒரு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு சக்தி உண்டு, முன்னாடி சேர்த்து வச்ச பாபத்தை அழிப்பதற்கான சக்தியும் உண்டு. நான் என்னன்னு நினைச்சென்று பண்றேனோ அதை பொறுத்து அது வேலை செய்யும். அப்ப இந்த உலகத்தில் இருக்க ஆசைப்பட்டால் சொர்க்கத்துக்காக ஆசைப்பட்டு பண்ணிடு. முக்தி அடையணும்னு ஆசையா, அப்ப பகவானுக்கு ஆராதனமாக பண்ணுகிறேன் நினைத்துக்கொள். பாபங்கள் எல்லாம் மெதுமெதுவாக கழிந்து வரும். பாபங்கள் கழிய கழிய ரஜோகுணம் தமோகுணம் நமக்கு குறையும். குறைந்தால்தான் சத்துவகுணம் அதிகமாகி தியானம் செய்யவே முடியும். தியானம் செய்யணும்னால் எத்தனையோ மற்ற ஆசைகள் மற்ற எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. அப்ப அதற்காக சத்துவகுணத்தை வளர்ப்பதற்கு 2 வழிகள். ஒன்று, கர்மத்தை விடாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். மற்றொரு வழி, பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவை உண்டு கொண்டு வர வேண்டும். யஜ்ஞ சிஷ்டாசின சந்தக முச்சியந்தே சர்வ கில்பிஷைகி என்று கண்ணன் தெரிவிக்கிறார். யஜ்ஞம் யஜ்ஞம் என்றால் தேவ பூஜா அப்படின்னு அர்த்தம். ஒரு வேள்வியை வளர்த்து அதில் எதையோ சக்கரை பொங்கலையோ எதையோ போட்டு அது பண்ணுவது மட்டும்தான் யஜ்ஞம் என்பது கிடையாது. நாம் ஒரு வீட்டில் ஒரு சாலக்கிராம பெருமாளையோ மூர்த்தியோ ஏழ பண்ணி கொண்டு அவருக்கு ஒரு ஆராதனம் செய்தாலும் அதற்கு யஜ்ஞம் என்றுதான் பெயர். அவருக்கு அந்த உணவை நான் நைவேத்தியம் செய்துவிட்டு அதை உண்ண வேண்டும். அப்போதுதான் என்னுடைய மனசு ஆகார சுத்தௌ சத்வ சுத்திஹி என்று வேதம் தெரிவிக்கிறது. ஆகாரம் சுத்தமாக சத்துவகுணம் உடையதாக, ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, ரொம்ப உப்பாக இருக்கக்கூடாது, பண்ணி ரொம்ப நாழி ஆயிருக்கக்கூடாது, அதனுடைய வாசனை மாறி இருக்கக்கூடாது, சுவை மாறி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உணவுகள் சாத்விகமான உணவுகள்னு தெரிவிக்கிறார். அவற்றையெல்லாம் உண்டு கொண்டு அதையும் பகவானுடைய பிரசாதத்தையே உட்கொண்டு வந்தால் அது மெதுமெதுவாக மனதை தூய்மையானதாக ஆக்கும். அதே போல கர்மங்களில் பற்றற்று செய்து கொண்டு வந்தாலும் மனதை தூய்மையானதாக ஆக்கும். இது 2ம் சேர்ந்துதான் தியானம் செய்வதற்கு தகுதியையே ஏற்படுத்தும். அப்ப கர்மத்தை விட்டு விட்டு நான் பக்தி யோகம் செய்கிறேன்னு சொன்னால் முடியவே முடியாது. ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடியில தூசி இல்லாவிட்டால் தான் கண்ணை நம் முகத்தை சரியாக பார்க்க முடியும். தூசி துடைப்பதற்கு ஏதோ ஒரு செயல் செய்ய வேண்டும். நான் ஒரு முறை துடைத்தேன், இனி முகத்தை பார்த்து கொண்டே இருப்பேன்னு சொல்லவே முடியாது. 4 நாளில் மறுபடியும் தூசி வந்துடும். அதே போலத்தான் மனது என்பது. அதை தொடச்சு கொண்டே இருப்பதற்கு தான் தினமும் கர்மானுஷ்டானம் செய்ய வேண்டும். கர்மங்கள் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ளும். அது இருந்தால் தியானம் செய்யலாம். எனக்கு இப்போ தான் வந்துடுத்தே, தியானம் பண்ண வந்துடுத்து, 10 நிமிஷம் இன்றைக்கி பண்ணிட்டேன், மேலே மேலே நானே வளர்த்துக்கிறேன், நாளிலேருந்து சந்தியாவந்தனம் வேண்டாம்னு முடிவெடுத்தால் 4 நாளில் அதை பண்ணுறதுக்கான ஆசையே இல்லாமல் போயிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் பக்தி யோகம் செய்பவனாக இருந்தாலும் கர்மங்களை விட முடியாது. இது 2வது நிலை. முதல் நிலை, இந்த உலகப் பொருட்களில் ஆசை உடையவன் சொர்க்கத்துக்கு போகணும், இந்திர பதவி வேண்டும், சந்திர பதவி வேண்டும்னு ஆசைப்பட்டாலும் கர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும். முக்தி அடைய வேண்டும், அதற்காக நான் பக்தி யோகம் செய்கிறேன். அந்த பக்தி யோகம் எனக்கு நிலை பெறுவதற்காக மனதின் தூய்மைக்காக கர்மங்களை செய்கிறேன், பற்றற்று செய்கிறேன் என்றாலும் கர்மயோகம் வேண்டும். 3வது நிலை, நான் பக்தி யோகம் செய்து முக்தி அடையவில்லை, பகவான் முக்தி கொடுப்பார், அவருடைய அருளாலே கொடுப்பார், நான் சரணாகதி செய்து விட்டேன், இப்போ எனக்கு கர்மம் எதற்கு, இனி கர்மமே வேண்டாமே, எனக்கு இந்த சின்ன பலன்களில் ஆசை இல்லை, மனதை தூய்மை அடைய வைத்து அதனால் தியானமும் பண்ண தேவையில்லை, அவரே கொடுக்குறேன், நீ தியானம் எல்லாம் பண்ணாத, என்னை பற்றி நினைக்கவே வேண்டான்னு பகவான் சொல்லிட்டார், அதனால் அதுவும் வேண்டாம் என்றால் அப்போது அனைத்து கர்மங்களையும் கைங்கரியமாக செய்ய வேண்டும். அவர் ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அப்போ அவருக்கு எந்தெந்த வகையில் தொண்டு செய்ய முடியுமோ, மறுபடியும் இப்போ சொல்கிறச்சேவே கொஞ்சம் தப்பாக இருக்கு, அவருக்கு கைங்கரியமாக செய்ய வேண்டும்னு சொன்னால் யாரோ கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கோ இல்லையோ. எவன் ஒருவன் சரணாகதி செய்து விட்டானோ அவன் அனைத்து கர்மங்களையும் தானாகவே கைங்கரியமாக செய்வான்னு சொல்லணும்.
தானாக வரக்கூடிய ஒரு எண்ணம். ஒருத்தர்கிட்ட எனக்கு அவ்வளவு அன்பு இருக்கு, அவர் எனக்கு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய பொருளை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருனால் அந்த அன்பின் வெளிப்பாடாக என்னென்ன முடியுமோ பண்ணுவேனோ இல்லையோ. மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. ஒருவருக்கொருவர் பகவானுடைய கதைகளை சொல்லிக்கொள்ள வேண்டும், அவனுடைய குணங்களை பற்றி பேசிக்கொள்ள வேண்டும், அவனையே 3 கரணங்களாலும் தொழ வேண்டும். மன் மனாபவ மத் பக்தா மத் யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணா. என்னோடு பக்தியோடு மனதாலே என்னை நினைத்து கொண்டிருப்பாய், என்னிடத்தில் பக்தியோடு கைகளாலே எனக்கே என்ன ஆராதனங்களை செய்வாய், என்னிடத்தில் பக்தியோடு வாயாலே என்னையே பாடுவாய். மன் மனாபவ மத் யாஜி மாம் நமஸ்குரு. மனசை என்னிடத்திலே வை, கையாலே என்னை தொழுவாய், அதற்கு மேலே எனக்கே பூஜைகளை செய்வாய். இதை செய்து கொண்டே வந்தால், பக்தியோடு செய்து கொண்டு வந்தால் நீ இறுதியில் என்னையே அடைகிறாய் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப பக்தி யோகமாக செய்தால், கர்மங்களை செய்யாவிட்டால் அதை பண்ணவே முடியாது, நின்றே போய்விடும். இல்லை நான் பக்தி யோகம் பண்ணலை சரணாகதன் என்று சொன்னால் அப்போ யாரும் கழுத்தில் கை வைக்க மாட்டா. எனக்கே ஆசையாலே அனைத்து கர்மங்களையும் செய்து விடுவேன். எனக்கு பிடிச்சவர் நாராயணன், அவர் எனக்காக முக்தி கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அவருடைய ஆணை தான் வேதம் என்பது. ஆணைனா அவருடைய ஆசை, இன்னென்னதை ஜீவாத்மா பண்ணணும்னு அவர் ஆசைப்படுகிறார். அப்போ அவர் ஆசைப்படுவதை என்னால் முடிந்தவரை செய்வதுதான் எனக்கு கர்த்தவியம். அதனால் தானாக செய்கிறான். முன்னாடி சொன்ன 2 விதத்திலையும் வைதம் ஒரு விதியாலே செய்கிறோம், வேதம் கட்டளையிட்டது என்பதற்காக செய்கிறோம். சரணாகதனுக்கு கட்டளையே கிடையாது, ஆசையோடு செய்கிறான். ராகப்பிராப்தம்னு தெரிவிப்பார்கள். ஆசையோடு அந்த சரணாகதன் செய்கிறான். அவன் இப்படி எப்படி இருந்தாலும் கர்மங்களை ஒருவன் விட முடியாது என்றுதான் கண்ணன் கீதையிலே பறக்க தெரிவிக்கிறார். அதற்கு மேலே ஞான யோகம் எப்படி புலன்களை அடக்க வேண்டும்னு தெரிவிக்கிறார். அதற்கும் மறுபடியும் அவரைத்தான் பற்ற வேண்டும். புலனடக்கம் என்றால் இதுவரைக்கும் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தேன், காதால் கேட்டுக்கொண்டிருந்தேன், இப்போ எல்லாத்தையும் மூடின்ட்டு கண மூடின்ட்டு காதை மூடின்ட்டு உட்கார போறேன்னால் உன்னால முடியாது, விட்டுடுன்ட்டார் கண்ணன். நியத்தம் குரு கர்மத்துவம், உனக்கு பழகினது கர்மங்களை செய்துதான் பழக்கமே தவிர ஒன்றும் செய்யாமல் புலன்களை அடக்கி உனக்கு பழக்கம் கிடையாது. அப்ப புலனடக்கம்னா என்னன்னால் எதையுமே பார்க்காமல் இருப்பது புலனடக்கம் அல்ல. உலக விஷயங்களை பார்க்காமல் பகவானை பார்த்து கொண்டே இருந்தால் புலனடக்கம் வரும். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா. உன்னால் எதையுமே நினைக்காமல் கட்டுப்படுத்துவதற்கு முடியாது. அது யாரோ சிலருக்கு இருக்கும். இப்போ ஆதி பரதர் ஜடபரதர் இருந்தார்னால் அவருக்கு தானாகவே எதையும் நினைக்காமல் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கும். அனைவருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ அவருடைய திருமேனியை நாம் பார்த்து கொண்டே இருந்தால் சத்துவகுணம் வளரும். அவருடைய பிரசாதத்தையே உண்டு கொண்டிருந்தால் சத்துவகுணம் வளரும். அவருக்கு உடுத்து களைந்த ஆடையை உடுத்தி கொண்டிருந்தால் ஆனந்தம் ஏற்படும். இப்படி அவரோடு சம்பந்தப்பட்டே இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு மேலே பக்தி செய்ய வேண்டும். இது எல்லாவற்றையும் கண்ணன் உபதேசித்தார். தன்னிடத்தில் பக்தி உண்டாவதற்காக தன்னுடைய பெருமைகளையெல்லாம் எடுத்து சொன்னார். நான் தான் உலகத்தை படைக்கிறேன், நான் தான் இது ஒவ்வொருவருக்குள்ளும் நான் இருக்கிறேன். மயா ததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா. உலகம் அனைத்தையும் நான் தான் தாங்குகிறேன், நான் தான் புருஷோத்தமன் என்று வேதங்களிலே சொல்லப்படுகிறேன். இந்த உலகத்தில் 5 விரல்கள் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையோ, இது எதுக்குன்னால் இதை பார்க்கறச்சையில் என்ன ஞாபகம் வரணும்? இது அச்சேதனம், இது பத்தாத்மா, இவர் முக்தாத்மா, இவர் நித்யாத்மா, இவர் பரமாத்மா என்று 5 பேராம். அச்சேதன பொருள் அறிவற்றதான நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள். பத்தாத்மா இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டு இருப்பவர். முக்தாத்மா ஒரு நாள் சம்சாரத்தில் இருந்து இப்போது முக்தி அடைந்தவர். நித்தியசூரிகள் என்றுமே நித்திய விபூத்திலேயே இருந்து கைங்கரியம் செய்பவர்கள். கடைசியாக கட்டவரல் பரமாத்மா. அப்ப இந்த கட்டவரல் மற்ற 4 விரலைகளை காட்டிலும் வேறுபட்டதோ இல்லையோ, அப்ப பகவானும் மற்ற அனைவரை காட்டிலும் விலக்ஷணனானவன். அவரை அச்சேதன பொருளோடு ஒப்பிட முடியாது, சம்சாரியோடு ஒப்பிட முடியாது, நித்தியசூரிகளோடு கூட ஒப்பிட முடியாது. இது என்ன சுவாமி இப்படி சொன்னா என்ன? ஏன் இங்கே அச்சேதனம் இங்கே ஜீவாத்மா பரமாத்மான்னு இப்படி வச்சுக்கூடாதன்னால், கட்டவிரல் இல்லாவிட்டால் மற்ற 4 விரலை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. எந்த காரியத்தை செய்வதற்கும் கட்டை விரல் எப்படி முக்கியமாக இருக்கோ அதே போல மற்ற 4 பேரும் இயங்குவதற்கு பரமாத்மா வேணும். அதனாலே பகவானை கட்டை விரல் என்று தெரிவிப்பார்கள். அப்ப இவர்களை எல்லாவற்றையும் காட்டிலும் நான் உயர்ந்தவன்,
என்றும் உபதேசித்தார். அப்ப முதலிலே அர்ஜுனனுக்கு முதலில் ஏற்பட்ட வருத்தம், இந்த யுத்தத்தை செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்று வருத்தப்பட்டான். அதற்காக பெரிதாக தான் உபதேசித்து கொண்டு வந்தார். அதே போல இன்னும் 2 தடவை அர்ஜுனன் வருத்தப்பட்டான். ஒன்று 16வது அத்தியாயத்திலே கண்ணன் இவர்களெல்லாம் தெய்வத்தன்மை படைத்தவர்கள், இவர்களெல்லாம் அசுரத்தன்மை படைத்தவர்கள் என்று பிரித்து சொல்லுகிறார். அபயம் சத்வ சம்சுத்திஹி ஞானயோக வியவஸ்திதிஹி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்தியாயஸ்தப ஆர்ஜவம் என்று தொடங்கி இத்தனை குணங்கள். முதலிலே அபயம், வரப்போகிற கவலையை பார்த்து பயந்து கொண்டே இருந்து பிரயோஜனமில்லை, சாந்தியோடு இருக்க வேண்டும். சத்வ சம்சுத்திகி, மனது தூய்மையானதாக, யாரை பார்த்தும் தீய எண்ணங்கள் இருக்காமல் இருக்க வேண்டும். ஞானயோக வியவஸ்திதிகி, உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர்ங்கிற புரிதல் நன்னா இருக்க வேண்டும். தானம், யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் நியாயப்படி பெற்ற செல்வத்தை தானம் கொடுக்க வேண்டும். தமஹா, மனதை கட்டுப்படுத்த வேண்டும். யஜ்ஞஹா, தேவதைகளுக்கு பூஜை செய்ய வேண்டும். ஸ்வாத்தியாயா தபஹா ஆர்ஜவம், வேதத்தை கற்க வேண்டும். தவம் செய்ய வேண்டும். இப்போ ஏகாதசி விரதம் இருக்கு, கிருச்சிரம் விரதம் இருக்கு, இப்படின்னு எத்தனையோ விரதங்கள் வருது. அந்த விரதங்களை எல்லாம் அனுஷ்டிப்பதற்கு தவம் என்று பெயர். ஆர்ஜவம், நேர்மை இருக்க வேண்டும். அஹிம்சை, எந்த பூதங்களையும் துன்புறுத்தக்கூடாது. அபைஷுனம், தவறு பொய் பேசக்கூடாது, யாரையாவது கடுஞ்சொல் பேசக்கூடாது. இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லி இவையெல்லாம் தேவர்களினுடைய குணங்கள். அதே போல தம்பஹா தர்பஹா அதிமானச்ச குரோதஹா பௌருஷ்யமேவச்ச, கர்வம் உடைத்தல். அதே போல 4 புகழ வேண்டும் என்பதற்காக தர்ம காரியங்களை செய்வது, யாரையாவது கடிந்து பேசுவது, பகவானை வெறுப்பது, இதெல்லாம் இருந்தால் அது அசுரத்தன்மை என்று பிரித்து 16 அத்தியாயத்தில் சொல்லிக் கொண்டு வந்தார். அர்ஜுனனுக்கு பெரிய வருத்தம். இப்ப என்ன கண்ணன் இந்த தேவகோஷ்டியில் சேர்த்திருக்கிறாரா, இந்த அசுரர் கோஷ்டியில் சேர்த்திருக்கிறாரான்னு அர்ஜுனனுக்கு வருத்தம். தேவ அசுர விபாக ஸ்ரவண ஜனித அசோகம்னு தெரிவிப்பார்கள். முதலிலே என்ன செய்யணும்னு தெரியாமல் சோகப்பட்டான், கீதையே உபதேசித்தார். அதற்கு நடுவில் இவர்கள் தேவர்கள் இவர்கள் அசுரர்கள்னு சொன்ன உடனே யார் நானோ என்று பயந்தான். மாசுச்சா சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ, அர்ஜுனா வருத்தப்படாதே, நீ தெய்வத்தன்மையோடு தான் இருக்கிறாய். எப்போது நான் இத்தனை 15 அத்தியாயங்களாக நான் தான் உயர்ந்தவன் 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 சொல்லிக் கொண்டு வர அதிலே சற்றும் முகம் சுளிக்காமல் ஆனந்தமாக என்னோட அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, அசுரனுக்கு ஒரு நாளும் இந்த தன்மை வராது. வேறொருத்தர் உயர்ந்தவன் உயர்ந்தவன் கேட்டால் பொறுக்கவே முடியாது. மகன் சொன்னானே, பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கு ஒன்னுமோர் பொறுப்பிலனாகி, தன் பிள்ளை படிச்சுட்டு வந்து நாராயணன் உயர்ந்தவன் சொன்னால் பொறுக்க முடியாமல் கொல்லும் அளவுக்கு சென்றான். அப்ப அர்ஜுனா, உனக்கு தெய்வத்தன்மை தான் உள்ளது, கவலைப்படாதே. மா சுச்சகா, கவலைப்படாதேன்னு அப்போ ஒரு முறை சொன்னார். இது 2வது முறை அவனுடைய சோகம் தீர்த்தது. கடைசியாக 18வது அத்தியாயத்திலே தான் சொல்ல வேண்டிய அனைத்தையும் கண்ணன் சொல்லி முடித்து விட்டார். சொல்லிவிட்டு ஈஸ்வர சர்வபூதானாம் தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத, பகவானிடத்தையே நீ சரண் புகுந்து விடு, அவர்தான் உனக்கு இந்த முக்தியை கொடுப்பார் என்று சொல்லி முடித்து விட்டு, அர்ஜுனா, நான் சொல்ல வேண்டியது அனைத்தையும் சொல்லிவிட்டேன். எல்லா நெறிகள், என்னென்ன நெறி உண்டோ அனைத்து வழிகளையும் உனக்கு உபதேசித்து விட்டேன். விமர்சிய ஏதது அசேஷேன யதேச்சசி ததா குரு, நான் சொன்னது அனைத்தையும் நீ ஆலோசனை செய்து பார். உனக்கு எது சரின்னு படுகிறதோ, எதில் விருப்பம் இருக்கிறதோ அதை நீ எடுத்து செய்வாய். விமர்சிய ஏதது அசேஷேன யதேச்சசி ததா குரு, எப்படி ஆசைப்படுகிறாரோ செய்வாய் என்று சொல்லிவிட்டு கண்ணன் தான் வாயை மூடிக்கொண்டார். மறுபடியும் அர்ஜுனன் ஓ என்று அழுதான். கண்ணா, எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. முன்னால் எதுவும் தெரியாமல் என்ன செய்வதென்று கேட்டேன், இப்போது அனைத்தையும் தெரிந்து கொண்டபடியால் நான் என்ன செய்வது இனிமேல் எனக்கு புரியவில்லை. நீதான் அனைத்தும். விஸ்வரூபத்தையே பகவான் காட்டினாரே, தன்னுடைய ஐஸ்வர்யம் என்ன என்ன என்னன்னு சொல்லி கொண்டு வந்தார். உலகமே என்னுடையது, என்னென்ன பூதங்களோ அனைத்தையும் நான் தான் இயக்குகிறேன், முக்காலம் உணர்ந்தவன்னு சொன்னார். அதை எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு அர்ஜுனன் கேட்க விஸ்வரூபத்தையே காட்டினார். 11வது அத்தியாயத்தில் நடுங்கியே போனான். சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேனவாபி. கண்ணா, பெரிய அபசாரப்பட்டு விட்டேன். உன்னை தோழனேன் அழைத்திருக்கிறேன், இடையனேன் அழைத்திருக்கேன், ஆடேன்னு அழைத்திருக்கிறேன்,
கண்ணான் அழைத்திருக்கிறேன். உன் பெருமை தெரியாமல் தான் தவறு செய்து விட்டேன். ஏன்? உன்னிடத்தில் அன்பாலே செய்தேன். நீ எனக்கு நண்பன் என்று நினைத்து செய்தேன். யாதவ சகேதி அஜானதா மகிமானம் தவேதம், அறியாமையாலே செய்தேன். மயா பிரமாதாத், கவனக்குறைவாலே செய்தேன். பிரணயேனவாப்பி, அன்பாலே செய்தேன். இந்த 3 காரணங்களால் தான் உன்னை என்னோடு சமமானவனாக நினைத்தேனே விட இப்போது புரிந்து கொண்டேன் நீ எவ்வளவு பெரியவன் என்று தெரிவித்தார். அதே போலத்தான் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் சீரி அருளாதேன்னு மேலே வரப்போறதே. அறியாத அஜானதா மகிமானம் தவேதம், அறியாமை, உன் பெருமை தெரியாமல் சொல்லிவிட்டோம். அறியாத பிள்ளைகளோம், சிறு வயசு கவனக்குறைவாலே சொல்லிவிட்டோம். அன்பினால் மயா பிரணயேனவாபி, கண்ணன் சொன்ன 3 காரணங்களையும் ஆண்டாளும் தெரிவிக்கிறார். அறியாமை, பிள்ளைத்தனம், கவனமின்மை, அன்பினுடைய முதிர்ச்சி, அதிகமான அன்பு. இந்த காரணங்களால் உன்னை கண்ணா என்று அழைத்தேனே தவிர இப்போது உன்னை புரிந்து கொண்டேன்னு சொன்னால் அந்த விஸ்வரூபத்தை பார்த்துவிட்டு உனக்கு எது சரின்னு தோணுவதோ பண்ணுனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. மறுபடியும் காலில் விழுந்து என் சோகத்தை போக்க வேண்டும்னு சொல்ல அப்ப கண்ணன் தெரிவித்த வார்த்தை மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் தே சத்தியம் பிரச்சிஜானே பிரவீம் பிரியோசிமே என்று தெரிவித்தார். இதே போல கீழே ஒரு ஸ்லோகம் இருக்கு. மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணா, என்னையே நினைத்து என்னையே துதித்து என்னையே வணங்கி வந்தால் நீ என்னை அடைந்து விடுவாயின்னு கீழே சொன்னார். இப்போ அதையே திருப்பி சொல்றார், என்னையே வணங்கு. மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் பிரதிஜானே பிரியோசிமே, நான் சபதமிட்டு சொல்லுகிறேன் அர்ஜுனா, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், உன்னிடத்தில் பொய் பேச மாட்டேன், இதை செய்து வந்தால் நீ கண்டிப்பாக முக்தி அடைவாய், நான் உனக்காக சபதமிட்டு சொல்லுகிறேன்னு சொன்னார். அதற்கு மேல்தான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசா. இதற்கு முன்னால் நான் என்னென்ன தர்மங்களை சொன்னேனோ அனைத்தையும் விட்டுவிடு, அவை அனைத்தையும் விட்ட ஸ்தானத்திலே என்னையே நீ சரணமாக பற்றிவிடு, நான் உன் பாபங்களை அனைத்தையும் போக்கி உனக்கு முக்தி கொடுக்கிறேன் என்று சொன்னார். மறுபடியும் சர்வதர்மான் பரித்யஜ்ய, அனைத்து தர்மங்களையும் விட்டுவிடு என்றால் இந்த தர்மங்களை செய்து முக்தி அடையப் போகிறேன் என்கிற எண்ணத்தை விட்டுவிடு. தர்மத்தை ஒரு நாளும் விட முடியாது. சரணாகதனாக இருந்தாலும் கைங்கரியமாக அனைத்தையும் செய்ய வேண்டும். இப்போ தர்மத்தை விட்டுவிடு என்றால் முக்தி அடைவதற்காக நீ பண்ணணும்னு கீழே சொன்னேனே, அதை தர்மம் என்கிற எண்ணத்தை விட்டுவிடு. தர்மம் என்றாலே ஒரு பயனை அடைவதற்கான வழின்னு தான் பொருள். அப்போ இனி கைங்கரியம்னு பெயரே தவிர அதை தர்மம் என்கிற பெயரிலே சொல்லாதே. சர்வதர்மான் பரித்யஜ்ய, என்ன யாகமோ தீர்த்த யாத்திரையோ ஹோமமோ மாலை கட்டுவதோ பூத்தொடுப்பதோ என்னென்ன பெருக்கி தொடைப்பதோ கோலம் போடுவதோ எல்லாமே இதுவரைக்கும் தர்மம்னு செய்து கொண்டிருந்தாய், முக்தி அடைவதற்கு வழின்னு செய்து கொண்டிருந்தாய். இனி தர்மங்கிற புத்தியை விட்டுடு, கைங்கரியம் என்கிற புத்தியோடு செய். அப்போ தர்மம் எது? எனக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய தர்மம் எதுனால் என்னையே சரணமாக பற்று. மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆண்டாளுடைய பாசுரம். பகவானே தருவார், நான் செய்ததற்காக அவர் கொடுக்க வேண்டும்ங்கிற தேவையே கிடையாது. நாராயணனே தருவார். இங்கேயும் மாம் ஏகம், என் ஒருவனையே சரணமாக பற்றுன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். ஒருவனையன என்ன? நீ என்னை பற்றினாயே, அந்த பற்றினதுக்காக நான் கொடுக்கிறேன்னு கூட நினைக்காதே, நானாக அருளாலே கொடுக்கிறேன். கேவலம் மதியைவ தயையா என்று பகவான் ரங்கநாதன் ராமானுஜரிடத்திலே தெரிவித்தார். ராமானுஜர் சரணாகதி செய்தார். அப்போது கண்ணன் ரங்கநாதன் தெரிவிப்பது ஏனகேனாபி பிரகாரேண துவய வக்தாத்வம், ஏதோ ஒரு வழியில் துவய மகாமந்திரத்தை சொல்லி நீர் சரணாகதி செய்து விட்டீர். இனி கேவலம் மதியைவ தயையா, என்னுடைய தயை ஒன்றால் மட்டுமேன்னு தெரிவித்தார். எதுக்கு அந்த 2 வார்த்தை? என்னுடைய தயையால் முக்தி பெறுவீர்னு சொல்லாமல் என்னுடைய தயையால் மட்டுமே முக்தி பெறுவீர், கேவலம் மதியைவன்னு தெரிவிக்கிறார். இனி இதுவரைக்கும் சேர்த்து வைப்பதற்கு சிபாரிசு செய்தாலே பிராட்டியார், அவளும் முக்தி கொடுக்க மாட்டாள். நீ சரணாகத்தின்னு ஒன்று செய்தாயே, நீதான் என்னை காக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாயே, அதுவும் முக்திக்கு வழியாகாது. என்னுடைய கருணை ஒன்றுதான் வழி, பிராட்டி வழின்னு நினைச்சாலும் தப்பு.
நான் பகவான் காலில் விழுந்தேனே அதுக்காக கொடுத்தார் நினைச்சாலும் தப்பு, என்னுடைய தயையால் மட்டுமே நான் உனக்கு கொடுக்கிறேன்னு தெரிவித்தார். அதே போலத்தான் மாம் ஏகம் சரணம் விரஜ, என் ஒருத்தனையே சரணமாக பற்று, இதுவரை நான் சொன்ன கர்மங்கள் அனைத்தையும் கைங்கரியமாக ஆக்கிவிடு, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, அனைத்து பாபங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன் என்று சொன்னார். அதோடு கீதா சாஸ்திரத்தை முடித்து கொண்டார். திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டுசித்தர் கேட்டிருப்பர் என்று ஆழ்வாருடைய பாசுரம். திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெரு வார்த்தை, உண்மையான வார்த்தை, உயர்ந்த வார்த்தைன்னு ஆண்டாள் சொன்னாள். இதே போல இதை கிருஷ்ண சரம ஸ்லோகத்தை சொல்லுகிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய என்கிற ஸ்லோகத்தை திருவரங்கர் தாம் பணித்த, ரங்கநாதன் நம்பெருமாள் சொன்ன மெய்மை பெருவார்த்தை, உயர்ந்த வார்த்தை, உண்மையான வார்த்தை. இதே போல ராமன் சரம ஸ்லோகம் சொன்னாரோ இல்லையோ, அதை பற்றி சொல்லும்போது கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல் அப்படின்னு தெரிவித்தார். அரக்கியை மூக்கறிந்திட்டான், சூர்பனகைக்கு லக்ஷ்மணன் மூலமாக காது மூக்குகளை அறுத்தாரோ இல்லையோ, அவர் சொன்ன சொல் என்ன? சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே, ஒரு முறை சரணமாக பற்றினால் நான் அவனை காக்கிறேன் அவர் சொன்னார். அதை சொல்றச்சே வெறும் சொல் அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டாள், வெறும் வார்த்தை அது. இது மெய்மை பெருவார்த்தை. தங்க கணவர் சொன்னதோ இல்லையோ, கண்ணன் சொன்னது. அப்ப மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர், எங்க தகப்பனாரான விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் தான் கேட்டிருப்பார் என்று பொருள். கேட்டு இருப்பர்னு பிரிச்சுக்கணும். உபன்யாசம் கேட்டிருக்கீங்களானால் கேட்டிருக்கேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, கேட்டு இருக்கேன்னு சொல்லணும். ஒன்றை கேட்டால் அதன்படி நடக்கணுமோ இல்லையோ. பெரியாழ்வார் சரம ஸ்லோகத்தை கேட்டிருப்பார் இப்படின்னு சொல்லுவதற்கு வரவில்லை. சரம ஸ்லோகத்தை கேட்டு அதன்படி இருப்பக்கூடியவர் பெரியாழ்வார். சரணாகதி செய்து மற்ற கர்மங்களையெல்லாம் கைங்கரியமாக செய்யக்கூடியவர். ஒரு நாள் மாலை கட்டுவதற்கு தவறினது கிடையாது. அவ்வளோ பெரிய பக்தர். ஆண்டாளுக்கே தந்தை, பகவானுக்கே தான் மாமனாராக இருந்தவர். இவர் மாலை தொடுத்து சமர்ப்பிக்காட்டா முக்தி கிடைக்காதான்னு, ஆனால் செய்தார். கைங்கரியமாக ஆசையோடு செய்தார். திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்று ஆண்டாள் தெரிவித்தாள். இப்படி ஒரு அர்ஜுனனுக்கு சோகத்தை 3 முறை போக்கி சோகத்தை போக்கினார். மா சுச்சஹா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா, நீ இன்னி கவலைப்படாதே, கவலைப்படாமல் இருக்கலாம்னு கண்ணன் சொல்லவில்லை, ஒரு பரிந்துரையாக சொல்லவில்லை, கட்டளை. எப்படி என்னை சரணமாக பற்றுன்னு கட்டளை இடுகிறாரோ, மா சுச்சகா என்கிற பொருளுக்கு சோகப்படாதே என்று கட்டளைன்னு பொருள். அப்ப நமக்கு சோகப்படுவதற்கு இனி எந்த காரணமும் இருக்க முடியாது. முதலிலே என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த அர்ஜுனனுக்கு மா சுச்சகான்னு தெரிவித்தார். அடுத்து தேவனா அசுரனா என்ன கோஷ்டியில் என்னை சேர்த்தாய்னு நினைத்த அருசனுக்கு மா சுச்சகான்னு தெரிவித்தார். கடைசியாக என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனுக்கு என்னையே சரணமாக பற்று என்று சொன்னார். இப்போ கீதா சாஸ்திரம் முழுக்க பகவானை அடைவதற்கு அவரே உபாயம் என்று சொல்ல வந்தது. அதற்கு கீழ்ப்படியாக பக்தியை சொன்னார். பக்தி மிகவும் உயர்ந்தது. பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவனேதான் எனக்கு எல்லாமே. உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்திலியும் எல்லாம் கண்ணன் என்று இருப்பவர்கள் ரொம்ப துர்லபர்கள். யாருமே கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்ணன் புறப்பட்டு சென்றார். இந்த பக்கம் ஆழ்வார் பிறந்து உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன்னு சொன்னார். அவர் இருந்தது கலியுகத்தினுடைய தொடக்கம் நம்மாழ்வார். கண்ணன் இருந்தது துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே. பாவியேன் பல்லிலே பட்டு தெரிப்பதேன்னு தெரிவிப்பார்கள். ஒரு உயர்ந்த மாம்பழம், அதை வாங்கி சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அதற்கான காலம் வருவதற்கு, வெயில் காலம் வருவதற்கு காத்து கொண்டிருந்தேன். போய் நல்லா விலை கொடுத்து வாங்கி அதை எடுத்துட்டு போய் ஆயிரக்கால் மண்டபத்தில் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டேன். யாரும் பங்கு கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு வெட்டி அதை எடுத்து வாயில் வைக்க போறச்சே பல்லில் பட்டு கீழ் வந்துட்டு. இது கஷ்டமே பட்டிருக்க வேண்டாமே. மாம்பழம் கடையிலேயே இல்லைன்னு சொன்னால் நிம்மதியாக போயிருக்கலாம். இவ்வளவு கிட்டக்க வந்து இழந்தால் எவ்வளவு கஷ்டம். அப்படி ஆழ்வார் எப்போதோ இருந்தார், கண்ணன் எப்போதோ இருந்தார்னா இவ்வளவு கஷ்டம் இருக்காது. இவன் ஒருவன் நான் தான் அனைத்தும்னு சொல்லுவதற்கு தேடி தேடி பார்த்தேன், ஒருவரும் கிடைக்கலைன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனார். அங்கு ஒருத்தர் 40 நாள் கலி பிறந்து 42வது நாள் ஆழ்வார் அவதரித்து உண்ணும் சோறு, தின்னும் வெத்தலியும் எல்லாம் கண்ணன் என்று இருந்தார். அந்த பக்தனைத்தான் கண்ணன் தேடினான். அவன் பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே, அவன்தான் எனக்கு உயிர். அவன் என்னிடத்தில் வைத்திருக்கிற அன்பிலே ஒரு பகுதியை நானும் திருப்பி காட்டணும்னு முயற்சி செய்கிறேன்.
என்னால் முடியவில்லைன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப கீதா சாஸ்திரம் உலகத்தில் அனைவரும் மறுபடியும் கர்மங்களின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஏற்பட்டது. பக்தி யோகம் சொல்லித்து பகவானை பற்றி சொல்லியது என்றாலும் கண்ணன் முதல் 6 அத்தியாயங்களில் கர்மங்களை அமைத்த விதத்தை பார்த்தால், சுத்தி 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 உபதேசித்ததை பார்த்தால், எந்த வகையிலும் நீ கர்மங்களை விட முடியாது, அனைத்து வகைகளிலும் அதுதான் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்று கீதா சாஸ்திரத்திலே காட்டினார். அப்ப அறிய வேண்டிய நெறிகளெல்லாம் இதிலே உண்டு, உபனிஷதர்த்தங்கள் அனைத்தும் இதிலே உண்டு, கண்ணனுடைய வாக்கியமாகவே இருந்தது. இதற்கு மேல் ஒரு சாஸ்திரம், கீதா சுகீதா கர்த்தவ்யா கிம் அந்யைஹி சாஸ்திர சங்கிரகைஹி, அதை நினைத்து நினைத்துத்தான் சஞ்சயன் தான் விஸ்மயமே அடைந்தான். தச்ச ராஜன் சம்ஸ்மிருத்திய சம்வாதம் இதம் அத்புதம் கேசவார்ஜுனயோ புண்ணியம் ஹிருஷ்யாமிச்ச முகுர்முகு. கண்ணன் சொல்லி முடித்து விட்டார். சஞ்சயனுக்கு நிறுத்துவதற்கு மனதில்லை. மறுபடியும் திருதராஷ்டிரனே நினைத்து பார்க்கிறேன். கண்ணனும் அர்ஜுனனும் பேசிய சம்வாதத்தை நினைக்க எனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. அதே போல அவர் காட்டிய விஸ்வரூபத்தை நினைக்க கிருஷ்யராமிச்ச புனఃப்புனகா ஆனந்தம் தலைக்கேறுகிறது என்று சஞ்சயன் தெரிவித்தான். அப்ப விஸ்வரூபத்தை கொண்டு அவர்தான் அனைத்துக்கும் தலைவர், ஜகத்துக்கே நியந்தா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரமஸ்லோகத்தை கொண்டு அப்பேற்பட்டவர் நமக்காக எளியவனாக ஒரு தேரோட்டியாக கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய்க்கயிறும் சேனாதூளி தூசரித்தமான திருக்குழலும் தேருக்கு நாட்டிய கேடுக்கு கீழே நாட்டிய திருவழிகளுமான சாரத்திய வேஷத்தை மாம் என்கிறது என்று தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட பகவான் தேரோட்டியாக தலையில் கிரீட்டம் இல்லாமல் தூசி படிந்த குழலோடே கால் கீழே தொங்கும்படிக்கு தான் அமர்ந்து கொண்டு அர்ஜுனன் பேரில் அம்பு பட வேண்டுமென்றால் தன்னை தாண்டித்தான் அர்ஜுனனை தொட முடியும் என்கிற அளவுக்கு வாத்சல்யத்தோடு இருந்தான். எத்தனையோ சாஸ்திரங்கள் எத்தனையோ பேர் ஆனந்தமாக உபதேசித்திருக்கலாம். ஆசிரிதனிடத்திலே காதலோடே வியாமகத்தோடு கண்ணன் அனுகிரகித்தபடியால் அதுதான் அனைவருக்கும் சிறந்த மருந்து என்று தெரிவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட கண்ணனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு லக்ஷ்மீசரண லாக்ஷாங்க சாட்சி ஸ்ரீவத்ச வக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் கமலாகுச்ச கஸ்தூரி கர்தமாங்கித வக்ஷசே யாதவாத்ரி நிவாசாய சம்பத் புத்திராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுச்சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீமன்மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ